கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். சில காரியங்களுக்கு நம்ம வருத்தப்பட்டு கொண்டே இருப்போம். வருத்தப்படுறது மாத்திரமல்ல, பிரயாசப்படுவோம். அந்த வருத்தத்தினால காலையில் எந்திரிச்சவொடனே ஒரு வருத்தம், மாலை வந்தவொடனே ஒரு வருத்தம், எதிர்காலத்தை குறித்த ஒரு வருத்தம், தேவையில்லாம பகைப்போம், தேவையில்லாம கோவப்படுவோம். பைபிள் சொல்லுறது அதனால என்ன பிரயாசம், அதனால என்ன பலன்? அதனால ஒரு பலனு கிடையாது என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியில வாழுகிற நாள் வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உணவுக்கோ உடைக்கோ தண்ணீருக்கோ அவர் பஞ்சப்படுத்துவதில்லை. ஒரு மனிதனுக்கு தேவை அதுதான். அப்போ நாமவே சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமவே சோதனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறோம். நம்ம தான் விரும்பி போறோம், சம்பாதிக்கணும், சேர்க்கணும், மீதியானதை எடுத்து வைக்க வேண்டும் என்று. அப்போ வருத்தப்படணும். அப்போ பிரயாசப்பட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இது என்ன பிரயோஜனம்? கொஞ்ச காலம் தான் நீ வாழ போற, இருக்க போற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான், புல்லை போல போகிறது என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த நாளை சமாதானமா மகிழ்ச்சியா இருக்கிறத மன நிறைவோட நம்ம செய்து கொண்டால் நம்முடைய சரீரத்துக்கு கேடு வருவித்து கொள்வதில்லை, ஆத்துமாவை பலவீனப்படுத்துவதில்லை. அதான் அவர் சொல்ற, வருத்தப்படுறதுனால என்ன பிரயாசம், என்ன பலன்? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை என்று சொன்னால் தேவனத்திலிருந்து தொல்லை வருமா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்த மன பாரம், மன கிளேசம், உறவினர்கள் மூலமா, வியாபாரத்தின் மூலமா, வேலையின் மூலமா, குடும்ப நபர்களின் மூலமா, இல்லைன்னா கணவன் மூலமா, இல்லை கணவனுக்கு மனைவி மூலமா, இல்லைன்னா கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் மூலமாய் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொல்லையை அவர் வைத்துக் கொண்டே தான் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் சமூகத்தில் நாம் பயந்து இருக்கும்படி. ரொம்ப தேவனுடைய பிள்ளைகளே, வருத்தப்படாதீங்க, தேவ சமூகத்தில் அந்த பாரத்தை வச்சிருங்க. அதனாலதான் 3ஆம் அதிகாரம் முழுவதும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். என் காலம் மட்டும் இன்னும் வேதனையாவே போயிட்டு இருக்கே, கவலைப்படாதீங்க, உங்க காலத்துக்கு முடிவு உண்டு. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை இழந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம். ஆண்டவரே, வருத்தப்படுறதுனால என்ன பலன்? ஒரு பலன் இல்லப்பா. மகிழ்ச்சியா எங்க வேலைகளை நாங்கள் செய்ய தேவனுக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், அன்பினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.